Hi guys, welcome to Learn with News YouTube channel. ஸோ நம்ம அந்த சீரிஸ் ஃபுல்லாகவே வந்து AWS டெவப்ஸோட கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷன் சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வீடியோஸ் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோஸ் எல்லாமே வந்து சிம்பிள் ஈஸியாக தான் உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கமெண்ட்ஸ் ஏதாச்சும் queries இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பிங் பண்ணுங்கள். ஐ கேன் ரிசால்வ் தட். அண்ட் தென் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், பிடிக்கும். இந்த வீடியோஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஜென்கின்ஸ் லாஸ்ட் வீடியோஸ்ல ஜென்கின்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். இதுக்கப்புறம் அதில் எப்படி ஜாப் கிரியேட் பண்ணி எப்படி இன்டெகிரேட் பண்ண போகிறோம் சர்வீசஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கவர் பண்ணலாம். ஸோ வாங்க டாபிக்குள்ளே போகலாம். ஸோ ஜென்கின்ஸோட ஹோம் டேஷ்போர்டு வந்தாச்சு. இதுதான் வந்து ஜென்கின்ஸோட ஹோம் டேஷ்போர்டு. லாஸ்ட் வீடியோஸில் இதோட நான் உங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் இருந்து எப்படி நம்ம ஒரு ஜாப் கிரியேட் பண்ண போகிறோம், அந்த ஜாபோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்னென்ன பண்ண போகுது அப்படின்றத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்க்கலாம். இங்கே வந்து நீங்கள் இங்கே கொடுத்தாலும் ஓகே. ஸோ இந்த பிளேஸில் நீங்கள் கிரியேட் ஜாப் கொடுத்தாலும் ஓகே. ரெண்டுமே ஒரு ஃப்ளோ தான். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கிரியேட் பண்ண போகிற ஜாபுக்கு ஏதாச்சும் ஒரு நேம் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த டெமோன்ற நேம் கொடுத்துக்கிறேன். இங்கே இவ்வளோ டைப் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ இதில் நான் மோஸ்ட்டாக நான் பார்க்க போகிறது எல்லாமே வந்து பைப்லைன் பேஸ்டு ப்ராஜெக்ட் தான் நம்ம ரியல் டைமில் டிப்ளாய் பண்ணுவீங்க. நான் ஃபஸ்ட்டு அந்த பைப்லைன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத காமிக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரீ ஸ்டைல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஏன்னா ஃப்ரீ ஸ்டைல் புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் பைப்லைன் ஈஸியாகவே நீங்கள் பண்ணிடுவீங்க. அதுக்காக ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை ஸ்டெப் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருக்குங்க. இந்த ப்ராஜெக்ட் பற்றி நீங்கள் அதாவது நம்ம டெமோன்னு சொல்லி நான் ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். நீங்கள் ரியல் டைம் பார்க்கும்போது டெமோலாம் கொடுக்க மாட்டீங்க. ப்ராஜெக்ட்டோட டீட்டெயில்டாக கொடுத்துருப்பீங்க. நான் என்ன டீட்டெயில் மீனிங் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் ஒரு ஏதாச்சும் ஒரு பேங்க்குக்கோ, ஏதாச்சும் ஒரு இந்த கம்பெனிக்கு இந்த ஆர்கனைசேஷன் சொல்லி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, அதை பற்றின டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து இங்கே ஆட் ஆன் பண்ணுற மாதிரி வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து அந்த ப்ராஜெக்ட் எதுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே கிளியர் கட்டாக புரியும். இங்கே ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து டிஸ்கார்ட் ஓல்ட் பில்ஸ்ன்னு இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே இருக்கிறது எதை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணுறதா இருந்தாலும் சிம்பிளாக இந்த கொஸ்டின் மார்க் கொடுத்தாலே அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷோப் ஆகி வரும். நீங்கள் இங்கே பார்த்தாலும் ஓகே. அண்ட் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு புரிஞ்சாலே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணது இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப்ல சரி எங்கே எக்ஸ்பிளைன் பண்ணதாலும் அதுவே உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ டிஸ்கார்ட் ஓல்ட் பில்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இப்போ இது என்ன பண்ண போகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பில் பண்ண போகிறோம். நம்ம இதில் இது பண்ண போகிறது எல்லாமே வந்து ரன் பண்ணுற ஒரு கான்செப்ட் தான். ஒவ்வொரு டைம் வந்து நம்ம கோடு பில்ட் பண்ணதுக்கப்புறம் அதை ரன் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நம்ம சேஞ்சஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அதுதான் பண்ணுவோம். இப்போ டெவலப்பர்ஸ் வந்து ஒரு கோடு வந்து டிப்ளை பண்ண இப்போ கோட் டைப் பண்ணியிருக்காங்க, சம்திங் நடந்திருக்கு. இப்போ நம்மளே வந்து ஒரு ஹலோ வேர்ல்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஹலோ வேர்ல்டை நம்ம ரன் பண்ணி பார்த்தா நமக்கு பிரிண்ட் அவுட்புட் வந்து கரெக்டாக ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி வந்திருக்கா அப்படின்னு சொல்லி எக்ஸிக்யூஷன் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி தான் இந்த கேசஸ்லையும் இப்போ இந்த ஜென்கின்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃபார்மேஷன் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது சில சமயம் அவுட்புட் வரும். இல்லை அதில் எரர் இருக்கும். திருப்பி ஒரு 4-5 வாட்டி பண்ணால் தான் வந்து அந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ இந்த 4 வாட்டி பண்ண பில்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோப் ஆகிட்டே வரும். அந்த பில்டெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்றது எல்லாமே வந்து இங்கே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே லாக்ஸ் மாதிரி உங்களுக்கு ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும் உங்கள் சர்வர்லேயே. அந்த லாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு டெம்பரரியாக வந்து டெம்ப் ஃபைல்ஸ் மாதிரி கேச்சஸ் மாதிரியும் ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கான டேஸ் தான் நீங்கள் கொடுக்க போகிறோம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் ரன் பண்ணும்போது உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு லாஸ்ட் 2 டேஸோட பில்ஸ் அண்ட் தென் லாஸ்ட் 2 மேக்ஸிமம் பில்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இந்த கிட்டப் ப்ராஜெக்ட். ஸோ இப்போ நம்ம கிட்டப்ல இருந்து என்னோட கோடு வந்து கிட்டப்ல நம்ம கோடு வந்து புஷ் பண்ண போகிறோம். அங்கேருந்து இந்த கோடு எடுத்துகிட்டு வா அப்படின்றது தான் இந்த பிளேசஸ். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஆல்ரெடி நம்ம கிட்டப்ல என்ன பிரான்ச்சில் எது கொடுத்துருக்கோமோ அதை அங்கேருந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை பிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். அதுதான் வந்து மீனிங். அந்த யூஆர்எல் இங்கே கொடுக்க போகிறோம். இது கொடுக்கறதுக்கு முன்னாடி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மேனுவலாக இந்த ப்ராசஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத கற்றுக்கங்க. அதுக்கப்புறம் இங்கே டேரெக்டாக அந்த யூஆர்எல் கொடுத்தா எப்படி அது கால் அவுட் ஆகுது அப்படின்றத நெக்ஸ்ட் கற்றுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி ப்ராசஸ் சிம்பிளாக ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் எல்லாம் கற்றுக்கணும். இந்த ப்ராஜெக்ட் இஸ் பேராமீட்டர்ஸ்னா நீங்கள் வந்து ஒரு கீவேர்டு மாதிரி கொடுத்துருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த ஃபைலுக்கு வந்து நான் எஸ்ன்னு டைப் பண்ணால் இந்த பைப்லைன் ட்ரிகர் ஆகிற மாதிரியும், ஏதாவது ஒரு பாஸ்வேர்ட்ஸ் நான் டைப் பண்ணால் இந்த பைப்லைன் ட்ரிகர் ஆகிற மாதிரியும், அந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் சாய்ஸஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஒரு ஃபைலோ வாட் எவர் கிரெடென்ஷியல்ஸோ வாட் எவர் திங்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணால் தான் இந்த பைப்லைன் வந்து பாஸ் ஆகிற மாதிரி இங்கே பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில் ஃப்ளோ வந்து இங்கே இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எப்படி கால் அவுட் பண்ணி எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கேயே இருக்கும். ஸோ ஒரு பைப்லைன் ரன் பண்ணும்போது இதை கொடுத்தா தான் ரன் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் யூஸ் கேஸ். ஸோ அது கொடுத்தா இது ரன் ஆகும். அதுதான் வந்து இந்த ப்ராஜெக்ட் இஸ் பேராமீட்டரைஸ்ட்.
அண்ட் தென் டோட்டல் பில்ஸ் இதெல்லாம் வந்து மோஸ்ட்டாக நீங்கள் நாட் நெசசரி தான். ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் இதுவும் அந்த மேலே இருக்க மாதிரி தான். உங்கள் கோட் எங்கே இருக்கோ அதை ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து புல் பண்ணிக்கும். ஸோ இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட யூஆர்எல் இப்போ நீங்கள் பப்ளிக்காக வச்சிருக்கீங்கன்னா யூஆர்எல் மட்டும் கொடுத்தா போதும். ப்ரைவேட்டாக வச்சிருக்கீங்கன்னா நமக்கு கிரெடென்ஷியல்ஸும் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இந்த யூஸ் கேஸில் பண்ணுவீங்க. இப்போ அதுவே வந்து நீங்கள் வேறு ஏதாச்சும் வச்சிருக்கீங்க அப்படின்னா என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மாதிரி கால் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைல் நேம் ஏதாச்சும் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த யூஸ் கேஸ் கீழே கொண்டு வந்துக்கலாம். இல்லை நான் வந்து எந்த பிரான்ச்லேருந்து கால் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பிரான்ச் நம்ம இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே ஓவரால் டேர்ம்ஸ். நம்ம இந்த கீட்லேருந்து ஆட்டோமேஷன்ஸாக கால் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக ஆட்டோமேஷன்ஸாக தேவைப்படும். இந்த ப்ராசஸும் வந்து அதான் கம்ப்ளீட்டாக நான் இப்போ கற்றுக்கிறது எல்லாமே வந்து ஒரு பேஸ் லெவலில் ஜென்கின்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு முதல்ல கற்றுக்கங்க. அப்புறம் இதெல்லாம் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் கொடுத்துக்கிறேன். ட்ரிகர்ஸ்ன்றது நத்திங் பட் ஒரு ஆக்ஷன்ஸ். ஒரு பில்ட் நடக்கிறதுக்கான ஒரு ஆக்ஷன்ஸ் தான் ட்ரிகர்ஸ். ஸோ இப்போ பில்டை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும், ஒரு ஏதாச்சும் ஒன்று. அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்டெக்ஸ் டேங்க் எடுத்துக்கலாம். அதில் வந்து வாட்டர் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எப்படி மோட்டர் ஆஃப் ஆகுதோ அந்த மாதிரி ட்ரிகர்ஸ் தான் வந்து இந்த யூஸ் கேசஸ். ஸோ அந்த கேஸில் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகும். இப்போ இந்த கேசஸில் வந்து என்னோட பில்டு வந்து ஆட்டோமேஷன்ஸாக எவ்ரி டே ஒன்ஸ் நீங்கள் இல்லை ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பில்டு பீரியடிக்கலி கொடுத்துக்கலாம். இந்த பீரியடிக்கலில் நீங்கள் எந்த டைம் மந்த்ன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா எவ்ரி டே ஒன்ஸ் இதை பேக்கப் எடுக்கணும். இது வந்து கிரான் ஜாப்னு சொல்லுவாங்க. இந்த கிரான் ஜாப்புக்கு ஏற்ற மாதிரி இது ஆட்டோமேஷன்ஸாக வந்து எப்போ வேணாலும் உங்கள் பேக்கப்ஸை வந்து எடுத்து கொடுத்துரும். இதுதான் வந்து உங்களுக்கு ஷெடியூலிங் பர்பஸஸ்க்காக ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதை வந்து பில்டு பீரியடிக்கலின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் வந்து நான் வெளியே இருக்கேன், எனக்கு இந்த பைப்லைன் ஸ்கிரிப்ட் நான் ரன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யூஸ் கேஸ்னா இந்த ஜென்கின்ஸோட யூஆர்எல் உங்களோட டோக்கன் இதெல்லாமே நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து யூஆர்எல்ஸ் வந்து நம்ம காப்பி பண்ணி உங்களோட மொபைல் ப்ரௌசர்ஸில் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஹிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜென்கின்ஸ் பைப்லைன் ட்ரிகர் ஆகும். ஸோ இது சிம்பிள் தான். உங்களோட பைப்லைனை ட்ரிகர் பண்ணி விடணும். அது எப்படி ட்ரிகர் பண்ணுறீங்க அப்படின்ற யூஸ் கேசஸ் தான் வந்து இங்கே இருக்கிறது எல்லாமே. ஸோ இதை வந்து உங்களுக்கு சிம்பிளாக ட்ரிகரிங் வந்து ஒரு பைப்லைனை ட்ரிகர் பண்ணி விடணும். அது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ அந்த என்வரான்மெண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு டைம் என்வரான்மெண்ட் பில்ட் பண்ணும்போதும் என்னோட ஒர்க் ஸ்பேஸ் வந்து அதாவது என்னோட எக்ஸிஸ்டிங் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் க்ளீனாக பண்ணிட்டு நியூவாக ஒரு ஒர்க் ஸ்பேஸ் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா நீங்கள் நம்ம டெலிட் கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாமே தேவைப்படும். அது எதுக்குன்னு சொல்லிட்டு நான் யூஸ் கேஸ் வரும்போது சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த டைம் ஸ்டாம்ப். நீங்கள் அவுட்புட் வரும்போது எனக்கு டைம் ஸ்டாம்போட தான் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே வந்து ஒரு ஃபியூச்சர்ஸ் மாதிரி உங்களுக்கு இந்த டைம் ஸ்டாம்ப் பில்ட் பண்ணுறது லாக்ஸ் வந்து உங்களுக்கு ஃபைனலாக வந்து இந்த பில் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்கேனோட லாக்ஸ் எல்லாமே ஒரு பிளேஸில் ஸ்டோர் ஆகுறது. இது எல்லாமே வந்து ஒரு ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு என்வரான்மெண்ட்டுக்கு முடிச்சதுக்கப்புறம் அங்கே என்ன தேவைப்படுதோ அது ரிலேட்டடாக ஒன்ஸ். ஃபைனலாக வந்து பில்ட் ஸ்டெப்ஸ். இதுதான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஒரு டாஸ்க் வந்து பில்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி டிப்ளாய்மெண்ட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்னென்ன ப்ராசஸ் கொடுத்துருக்கீங்கன்றதை இந்த ஸ்டேஜஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். நம்ம இந்த விண்டோஸ் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ண போகிறோமா, ஷெல் பேஸ் பண்ணி போகிறோமா, இல்லை கிளாடல் ஸ்கிரிப்ட்ஸ் இந்த மாதிரி மல்டிபிள் திங்ஸ்க்கு இது சப்போர்ட் பண்ணுது. நம்ம பாஸ் பண்ண போகிறது எல்லாமே வந்து ஷெல் பேஸ் பண்ணி. முதல் ஷெல் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த லினக்ஸோட இந்த கிட்டப் ஜென்கின்ஸோட கான்செப்டே வந்து லினக்ஸில் தான் நம்ம டிப்ளாய் பண்ணியிருக்கனால லினக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம என்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற அது ஆக்ஷன்ஸ் நடக்குதா இல்லையா அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை கொடுத்துருங்க. இங்கே வந்து நம்ம லினக்ஸோட கமெண்ட்ஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம டேட் கமெண்ட் கொடுக்குறோம், இல்லை எக்கோ கொடுத்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ லேர்ன் வித் நிவாசன் சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இல்லை நான் வந்து பிடபிள்யூடி கரண்ட்டாக எந்த பிளேஸில் இருக்கேன், ஃபைல்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் எந்த டைப் ஆஃப் லினக்ஸ் கமெண்ட்ஸ் நீங்கள் இங்கே பாஸ் பண்ணாலுமே சரி உங்களுக்கு அதோட ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு ஷோப் ஆகி வரும். ஸோ இப்போதைக்கு இது மட்டும் இருக்கட்டும். அது எப்படி ஷோப் ஆகி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஷெல்லுக்குள்ளே நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த ஆக்ஷன்ஸ் அப்படியே நடக்கும். இதுதான் நம்ம இந்த டாப்பிக்கில் இப்போ லேர்ன் பண்ண போகிறது எல்லாமே வந்து இந்த பாக்ஸ்க்குள்ளே நம்ம இது கொடுக்குற எல்லாமே வந்து எப்படி ஆக்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஃபைனலாக இது வந்து ஷெல்லுன்னு சொல்லுவாங்க. ஃபைனலாக இந்த போஸ்ட் பில்ட் ஆக்ஷன்ஸ் ஒன்ஸ் உங்கள் ஃபைல் முடிஞ்சிருச்சு, அதாவது உங்கள் பைப்லைன் வந்து பாஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷனை பில்ட் பண்ணிக்கலாம். அதாவது பில்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரணுமா, இல்லை வேற ஒரு ஜாபை ட்ரிகர் பண்ணி விடணுமா, இல்லை ஆர்டிஃபேக்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கணுமா, அதாவது இதை வந்து நீங்கள் பண்ணி முடிச்சதை ஒரு காப்பி மாதிரி எடுத்து ஒரு பிளேஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கணுமா, அந்த மாதிரி பில்டு முடிச்சதுக்கப்புறம் நடக்கிற போஸ்ட் பில்ட் ஆக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணுறது. ஸோ இந்த ஆட் போஸ்ட் பில்ட் ஆக்ஷன்ஸில் உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னா எனக்கு இமெயில் நோட்டிஃபிகேஷன் வேணும், இல்லை வந்து எனக்கு கிட்டப்ல வந்து ஸ்டேட்டஸ் வரணும்,
ஸோ டெலீட் பண்ண என்னோட ஒர்க் ஸ்பேஸ் ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற ஒர்க் ஸ்பேஸ் வந்து டெலீட் ஆகணும். ஜேனிட்டில் வந்து ரிசல்ட் வந்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி எனக்கு ஃபார்ம் ஆகி வரணும். இதே ஆர்டிஃபேக்ட்ஸ் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும். இந்த மாதிரி மல்டிபிள் திங்ஸ் இவங்க சஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம இந்த இதில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறதில்ல. இந்த எக்ஸிக்யூட்டிவ் செல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம லேர்ன் பண்ணிட்டா போதும். இந்த ஃபங்க்ஷனாலிட்டி தெரிஞ்சாலே உங்களுக்கு என்டையராக எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதை கொடுத்து முடிச்சுட்டு ஃபைனலாக சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த சேஞ்சஸ் எல்லாமே சேவ் ஆயிடுச்சு. நீங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த டெமோன்ற ப்ராஜெக்ட்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே வந்து இந்த பில் நவ் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் கொடுத்த பில் வந்து ஷெட்யூல் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாஸ் ஆகும். ஸோ இதை அவுட்புட் எப்படி பார்க்கணும்னா, இந்த சைடு கிளிக் பண்ணுங்க. இங்கே கன்சோல் அவுட்புட்னு இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் என்னவா ரன் பண்ணியிருக்கீங்களோ எண்ட் டு எண்ட் எல்லாமே வந்து ஒரு டேட்டாஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம பண்ணது வந்து எல்லாமே ரூட்டாக தான் நம்ம லாகின் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் வந்து இங்கே ஷோ ஆகி வருது. என்ன யூஸராக லாகின் பண்ணியிருக்கீங்களோ, நீங்கள் ரியல் டைம் போகும்போது நீங்கள் சிங்கிள் சைன் இன் பேஸ் பண்ணி பண்ணியிருப்பீங்க. அது உங்கள் டீம் பேரோ, ப்ராஜெக்ட் பேரோ அது பேஸ் பண்ணி உங்களுக்கு ஷோ ஆகி வரும். அண்ட் தென் ஒர்க் ஸ்பேஸ் வந்து ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கும். அதை நான் காமிக்கிறேன். ஒர்க் ஸ்பேஸ்னா என்னன்னு சொல்லலாம், ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகி உங்களுக்கு ஷோ ஆகி வரும். இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு ஸ்டெப் பேக் போயிட்டு டெமோக்குள்ளே போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த எண்ட் டு எண்ட் எல்லாமே இங்கே டீட்டெயில்ஸாக இருக்கும். இதை ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க. இந்த டெமோக்குள்ளே ஒரு ஃபோல்டர் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். இப்போதைக்கு நம்ம எந்த ஃபோல்டருமே நம்ம கிரியேட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணல. சிம்பிளாக வந்து இந்த வார் லிப் ஜென்கின்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் டெமோ அதுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். இந்த ஒர்க் ஸ்பேஸ் ஆஃப் டெமோன்ற ஒரு பிளேஸ்க்குள்ளே தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இதை வந்து ஒர்க் ஸ்பேஸ் டபிள்யூஎஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை விட்டுருங்க இப்போதைக்கு. அதை நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன். இப்போ இந்த டேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த டேட் கமெண்ட் கொடுத்தனால உங்களுக்கு டேட் பாஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு ஹலோ வேர்ல்டில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம். எக்கோ கொடுத்து அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டோட லைன்ஸ் வந்து இங்கே பாஸ் ஆயிருக்கு. அப்புறம் பிடபிள்யூடி கொடுத்துருக்கோம். அந்த பிடபிள்யூடியோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு பாஸ் ஆயிருக்கு. ஃபைனலாக எல்எஸ் கொடுத்துருக்கோம். அங்கே லிஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த ஃபைல்ஸுமே இல்லை. அதனால் அது ஷோ அப் ஆகலை. ஃபைனலாக உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வந்து பில்ட் வந்து சக்ஸஸ் ஆயிருக்கு. இது இவ்வளோ தான் சிம்பிள். இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு லினக்ஸ் பேஸ் பண்ண ஒரு டெர்மினலாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதில் நீங்கள் லினக்ஸ்க்கான என்ன கமெண்ட்ஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்கோமோ அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து இங்கே ப்ரிஃபரபிளாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ அகைன் நம்ம இதுலேருந்து பேக் போகணும் அப்படின்னா, இந்த டெமோன்ற ப்ராஜெக்ட்டை நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா பேக் போயிடுவீங்க. இப்போ எனக்கு இந்த ப்ராஜெக்ட்டில் நான் அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இந்த கான்ஃபிகர் கொடுத்துருங்க. ஸோ ஃபுல் லாஸ்ட் வந்துடுங்க. இப்போ இதெல்லாம் எனக்கு வேண்டாம். இப்போ என் கோடு இருக்குது. அந்த கோடை இங்கே எடுத்துகிட்டு வந்து என்னோட சேஞ்சஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, ஸோ இங்கே பேக் போயிட்டு, ஸோ நான் சில கோடெல்லாம் நான் பில்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது நான் இங்கே க்ளோன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ கிட்டில் ஆல்ரெடி இப்போ எப்படி திங்க் பண்ணோம் அப்படின்னா, கிட்டில் டெவலப்பர்ஸ் வந்து கோடை புஷ் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த கோடை எப்படி எடுத்துகிட்டு வந்து என்ன ஆக்ஷன்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த கோடை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு URL மாதிரி இருக்கும். இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணி இங்கே வந்து நம்ம ஜென்கின்ஸ் கிட்ல இருக்க கோடை வந்து நம்ம லோக்கல் கொண்டு வரணும் அப்படின்னா, நம்ம க்ளோன் கமாண்ட் கொடுப்போம். அதே மாதிரி க்ளோன் கமாண்ட் கொடுத்து இங்கே பாஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இங்கேயே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்தாலும் வரும். நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் வழியாக போகாமல் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ண கற்றுக்குங்க. ஒரு ஷெல்க்குள்ளே எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் புரிஞ்சிச்சு அப்படின்னா, மற்றபடி அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக அப்புறம் கூட கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து க்ளோன் கொடுத்துக்குங்க. இது க்ளோன் கொடுத்தீங்கன்னா, இந்த ஃபோல்டர் அதாவது உங்கள் ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே இந்த டெவாப்ஸ்ன்ற ஒரு ஒர்க் ஸ்பேஸ் ஃபோல்டர் இருக்குது. இந்த ஃபோல்டர் உங்கள் லோக்கலுக்கு க்ளோன் ஆகும். அதை மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக சேவ் பண்ணிவிட்டு அகைன் ஒரு வாட்டி பில்ட் பண்ணுங்கள். பில்ட் பண்ணிங்கன்னா இப்போ செகண்ட் பில்ட் இங்கே ரன் ஆகி முடிஞ்சிடும். செகண்ட் பில்ட் முடிஞ்சிச்சு. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கன்சோல் அவுட்புட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளோனிங் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, நான் க்ளோனிங் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து நம்ம க்ளோன் பண்ணிட்டோம். இதில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ஃபைல்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த டாக்கர் ஃபைல் இந்த மாதிரி சொல்லிட்டு 4 ஃபைல்ஸ் இருக்குது. இந்த 4 ஃபைல்ஸ் எனக்கு வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா ஒர்க் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே போய் பார்க்கும்போது இந்த டெமோ அதில் ஒர்க் ஸ்பேஸ் போனீங்க அப்படின்னா இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இங்கே டெவாப்ஸ்ன்ற ஒரு ஃபோல்டர் ஃபார்ம் ஆயிருக்கு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம உள்ளே இருக்கிற அந்த 4 ஃபைல்ஸுமே வந்து இங்கே ஷோ ஆகி வருது. இதுக்கு தான் வந்து இந்த ஒர்க் ஸ்பேஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு ப்ளே ஆகும். ஸோ இப்படி தான் வந்து உங்கள் கோடை, அதாவது கிட்டில் என்ன கோடு இருக்கோ அதை ஜென்கின்ஸ்க்கு நம்ம கால் பண்ணியிருக்கோம். இப்போ கிட்டையும் ஜென்கின்ஸும் நம்ம இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம், CI பண்ணியிருக்கோம். அந்த ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த கோடில் வந்து டாக்கர் ஃபைல் எல்லாமே இருக்குது. இதை பேஸ் பண்ணி எப்படி இதை ரன் பண்ணி பார்க்குறது, ஒரு அவுட்புட் மாதிரி எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அகைன் திருப்பி நான் டெமோ கொடுத்துட்றேன். இங்கே 1 செகண்ட் பேக் போய்க்கலாம். நம்ம இந்த பிளேஸ்லேருந்து பேக் போய்க்கலாம். அது கான்ஃபிகர் போயிருங்க. ஸோ ஃபுல் லாஸ்ட் வந்துடுங்க. இந்த ஃபுல் லாஸ்ட்டில் அகைன் திருப்பி இங்கே ஒரு பாயிண்ட் பாருங்க. இங்கே 2 பில்ஸ் தான் இருக்குது. நம்ம இப்போ 2 பில் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ என்கிட்ட இருக்க கோடுக்கு நம்ம டாக்கர் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டாக்கர் பில்ட் -t ஏதாச்சும் ஒரு நேம்
ஆப் கோலன் v1 சொல்லி ஒரு நேம் வச்சுருக்கேன். டாட் வச்சு இந்த எக்ஸிக்யூஷன் பார்க்கலாம். ஸோ ஒரு பேக்கேஜை பில்ட் பண்ணுறதுக்கு இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் தென் டாக்கர் ரன் கொடுத்து -itd கொடுத்துட்டு -p நான் ஏதாச்சும் ஒரு போர்ட் நம்பரில் ரன் பண்ணுறேன். ஸோ 8090ன்ற போர்ட்டில் நான் இதை எக்ஸ்போஸ் பண்ணுறேன். கொடுத்துட்டு இந்த ஆப் கோலன் v1 இந்த இமேஜஸையும் நம்ம கால் பண்ணிக்கலாம். இதில் ஏதாச்சும் ஒரு நேம் மாதிரி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா -f நேம் கொடுத்து நேம் டேக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து க்ளவுடின்னு சொல்லிட்டு ஒரு நேமில் நான் இதை பில்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொடுத்தாச்சு. ஃபைனலாக வந்து அந்த இமேஜஸும் வந்து இந்த பேரில் டேக் ஆக போகுது. ஸோ வாங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பில்னோ கொடுங்க. இப்போ பில்னோ கொடுத்தீங்கன்னா இங்கே 2 பில்டு இருக்குது. நம்ம ஆல்ரெடி அங்கே எத்தனை செட் பண்ணியிருக்கோம், 2 தான் வந்து தெரிகிற மாதிரி கொடுத்துருக்கோம். அதனால பார்த்தீங்கன்னா 1 வந்து கட் ஆகிடும். இங்கே 2 தான் இருக்குது, 2 3ன்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அகைன் எரர் மாதிரி ஷோ ஆகுது, ஃபெயில் ஆயிருக்கு பில்டு. ஸோ அது என்ன ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கன்சோல் அவுட்புட் கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க, உங்களுக்கு வந்து இந்த பாத் வந்து அங்கே ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்ன்னு சொல்லி ஒரு எரர் வருது. அப்படின்னா நீங்கள் பண்ணுற ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நீங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படின்போது இந்த ஃபோல்டருக்குள்ளே ஆல்ரெடி டப்ஸ்ன்ற ஒரு ஃபோல்டர் வந்து நம்ம க்ளோன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ திருப்பி திருப்பி இந்த இந்த க்ளோன் நடக்கும்போது இந்த ஃபோல்டர் அங்கே ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எரர் த்ரோப் ஆகி வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா க்ளீன் ஒர்க் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே கான்ஃபிகர் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒர்க் ஸ்பேஸை வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி delete ஒர்க் ஸ்பேஸ் பிஃபோர் பில்டு ஸ்டார்ட்ஸ் ஒரு டைம் வந்து இந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணாலே போதும். இல்லை நான் வந்து கமெண்ட்ஸ் வழியாக எப்படி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கமெண்ட்ஸ் வழியாக பார்க்கலாம் இது ஃபுல்லாகவே. ஸோ RM கொடுத்து -RF இந்த இடத்துல வந்து நான் என்னோடய ஃபோல்டர் பேர் டேவ்ஸ்ன்ற ஃபோல்டர் ஆல்ரெடி இருக்குது. அதை நான் காப்பி பண்ணி இங்கே கொடுத்துறேன். இப்போ இது என்ன நடக்குன்னா ஒரு டைம் நான் க்ளோன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துலேருந்து அந்த ஃபோல்டர் ரிமூவ் பண்ணிடும். அப்போ இந்த ஒர்க் ஸ்பேஸ் வந்து எம்டி ஆகிடும். அப்போ டெமோ மட்டும்தான் இருக்கும், இந்த ஃபோல்டர் இருக்காது. ஸோ அப்போ அந்த ஃபோல்டர் இல்லாதப்போ அகைன் க்ளோன் பண்ணோம். அப்போ அந்த எரர் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அதை பாருங்கள். இப்போ சேவ் பண்ணுறேன். திருப்பி பில்ட்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 3 இருக்குது. இப்போ பாருங்கள். ஸோ அதுதான் வந்து அந்த மேக்ஸிமம் பில்ட்ஸ்க்கான ஒரு ஸ்டெப்ஸ். ஸோ உங்களுக்கு எவ்வளோ இருக்குமோ அது மட்டும் தான் ஷோ அப் ஆகி வரும். பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் அதுவே கட் ஆகிடும். இப்போ கன்சோல் அவுட்புட் போகலாம். இங்கே பாருங்கள், வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு எரர் ஃபார்ம் ஆச்சு. இப்போ அந்த எரர் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வேறு ஒரு எரர் வந்திருக்கு. இப்போ டாக்கர் லெவலுக்கு இந்த லைன் பாஸ் ஆகிருக்கு. பாஸ் பண்ணும்போது டாக்கர் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எரர் அடிக்குது. ஏன் இந்த எரர் வந்திருக்கு அப்படின்னா நம்ம வச்சிருக்கிற சர்வரில் டாக்கர் அங்கே இல்லவே இல்லை. அதனால டாக்கர் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் பாஸ் ஆகுது. இப்போ டாக்கரை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னா இந்த செட்டிங்ஸில் போயிடுங்க. இந்த செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே போனீங்கன்னா பிளகின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வியூ இருக்கும். இந்த பிளகின்ஸில் போயிட்டு நம்ம டாக்கரை இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பிளகின்ஸ் இங்கே போயிட்டு ஸோ நம்ம டாக்கர் கொடுத்தோம் அப்படின்னா சரி இது ஏன் ஸ்டோர் ஆகும்? ஓகே சாரி, இன்ஸ்டால் பிளகின்ஸ் அவைலபிள் பிளகின்ஸ். டாக்கர் கொடுத்துருங்க. டாக்கரோட பைப்லைன்ஸ் இதெல்லாம் வந்து ஏபிஐ இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 3 இருக்கும். அதை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா போதும், டாக்கர் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ என்னோட கேசஸில் நான் வந்து இந்த ஃப்ரீ வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது சம் பக்ஸ் இருக்கும். அதனால நான் இதெல்லாம் யூஸ் பண்ணலை. இப்போதைக்கு நான் ஸ்ட்ரெயிட்டாகவே என்னோட சர்வர்லேயே போயிட்டு இந்த டாக்கரை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த யூஸ் கேசஸ் பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ப்ளகின்ஸாக யூஸ் பண்ணாலும் சில சமயம் ஒர்க் ஆகும், சம்டைம்ஸ் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். அந்த சேலஞ்சிங் வரதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ப்ளகின்ஸ் பேஸ் பண்ணி நான் காமிக்கிறேன் அது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்னோட சர்வரில் டாக்கர் இல்லை. அதை நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த சர்வரில் போயிட்டு டாக்கர் வெர்ஷன் அப்படின்னு கொடுத்தோன்னா டாக்கர் இருக்கா இல்லைன்னு தெரியும். இங்கே பாருங்கள் டாக்கர் இல்லை. அதுக்கான கமெண்ட்ஸ் கொடுக்க சொல்லி அதுவே ஷோ போய் வருது. ஸோ டாக்கர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி சில ஸ்கிரிப்ட்ஸ் பில்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம அதை வந்து நம்ம இங்கே கால் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அகைன் பேக் போய்க்கலாம். ஸோ டாக்கர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான எண்ட் டு எண்ட் ஸ்டெப்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இதை கால் அவுட் பண்ணி இந்த ஜென்கின்ஸையும் இங்கே டாக்கரையும் வந்து இங்கே கால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இதை மட்டும் கொடுத்துக்கிறேன். இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட EC2வில் அகைன் நேனோ கொடுத்து இப்போ டாக்கருக்கான ஒரு ஃபைல் போட்டு SH கொடுத்துருங்க. ஸோ ஃபைல் ஓப்பன் ஆகிடும். இங்கே வந்து Ctrl+Ctrl+X இப்போ டாக்கர் பேஸ் பண்ணி ஸோ அதே மாதிரி chmod அந்த ஃபைலுக்கு ஒரு பர்மிஷன்ஸ் கொடுத்தாச்சு. docker.sh இந்த ஃபைலை இப்போ ரன் பண்ணி விட்டால் போதும். ஸோ இப்போ டாக்கர் வந்து இந்த சர்வரில் நம்ம இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதே ஒரு வாட்டி இந்த ஜென்கின்ஸை வந்து ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணால் போதும். திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணால் போதும். இந்த ஜென்கின்ஸ்க்கான அந்த டாக்கருக்கான பேக்கேஜஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே பில்ட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இந்த எரர்ஸ் வராது. ஸோ அதை வந்து எப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைவாக பார்த்துடலாம். அதுக்காக முதல் டாக்கர் வந்து இன்ஸ்டால் ஆகட்டும். ஸோ இதுதான் அந்த ஒர்க் ஸ்பேசஸ். இந்த ப்ளகின்ஸ் வந்து நான் ஒரு வாட்டி காமிக்கிறேன் அது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. இன்ஸ்டால் போங்க.
இங்கே பிளகின்ஸ் கொடுங்க. இங்கே பிளகின்ஸில் போயிட்டு இந்த அவைலபிள் பிளகின்ஸில் போயிட்டு நம்ம இந்த டாக்கர் கொடுத்துட்டு இந்த டாக்கருக்கு என்னென்ன வேணுமோ நம்ம இப்படி கொடுத்துக்கலாம். இந்த டாக்கர் ரிலேட்டடான இந்த திங்ஸ் எல்லாமே டாக்கர்ன்றது எல்லாமே கொடுத்துக்குங்க இப்போதைக்கு. ஸோ கொடுத்துட்டு இங்கே இன்ஸ்டால் கொடுங்க. ஸோ இதை பேஸ் பண்ணாலும் இதுவும் வந்து உங்களோட சர்வருக்குள்ளே தான் இந்த எப்படி கிட் எல்லாம் கான்ஃபிகர் ஆகிருக்கோ அதே மாதிரி இந்த கான்செப்ட்ஸும் வந்து உங்களோட சர்வரில் தான் வந்து அது இன்ஸ்டால் ஆகும். ஸோ இது ஃபுல்லாக பெண்டிங்கில் இருக்குது. இது முடிக்கட்டும். அதே இதுவும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரெண்டுமே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டேன். இது ஏன் இவ்வளோ ஹேங் ஆகுதுன்னா இது எல்லாமே வந்து ஒரு ஈஸி டூலில் ரொம்ப மினிமல் வெர்ஷன்ஸில் போட்டிருக்கனால உங்களுக்கு இருக்குது. அகைன் இதை வந்து கோ டு பேக் டு ஸ்டெப்ஸ் அங்கே கொடுத்துடலாம். இப்போ இங்கே போயிட்டு சாரி 1 செகண்ட் அகைன் திருப்பி செட்டிங்ஸில் போயிட்டு இங்கே டூல்ஸ்ன்னு இருக்கும். இங்கே டூல்ஸில் போயிட்டு இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா டாக்கர் இன்ஸ்டாலேஷன்ஸ் இங்கே போயிட்டு டாக்கருக்கு ஒரு நேம் செட் பண்ணிக்கோங்க. டாக்கர்னு ஒரு நேம் செட் பண்ணியாச்சு. இன்ஸ்டால் ரூட் எங்கேருந்து உங்களுக்கு இது இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்ஸ்டால் ஆட்டோமேட்டிக்கலி கொடுத்து எங்கேருந்து அந்த பேக்கேஜஸ் டவுன்லோட் ஆகணும் அவங்களோட அஃபிஷியல் சைட்லேருந்தே டவுன் ஆகணும் அப்படி கொடுத்துட்டு இங்கே சேவ் கொடுத்துட்டா போதும். டாக்கர் ஆட்டோமேட்டிக்காக அந்த பேக்கேஜஸ்லேருந்து வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி ஃபார்மேஷன் பண்ணாலும் ஓகே. இல்லை இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த ஜெனிகின்ஸ் இந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்குது. மீன் டைம் நான் இன்னொரு ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி அங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் டாக்கர் இன்ஸ்டால் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ சில சமயம் அந்த பேக்கேஜஸ் வந்து ஒரே சின்ன சர்வரில் நீங்கள் இவ்வளோ பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த மாதிரி சேலஞ்சிங்ஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே. இது எல்லாமே வந்து மிஷினோட சைஸஸ் தான். மிஷினோட சைஸ் ரொம்பவே வந்து லிமிட்டட் வெர்ஷன்ஸ் இருக்கிறனால இந்த சேலஞ்சஸ்லாம் உங்களுக்கு வருது. நம்ம இது வந்து கொஞ்சம் ஹை மிஷின்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் நமக்கு வராது. ஸோ வாங்க டேரெக்டாகவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் அது என்ன வருதுன்னு சொல்லிட்டு இந்த சேனலை ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ண பேஜ் ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஆஹா சர்வர் ஸ்லோவாக இருக்குது. இதை விட கொஞ்சம் பெரிய மிஷின்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே. இது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது மிஷின். ஸோ பேக்கேஜஸ் வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ண முடியல. ஸோ மிஷின் வந்து ரொம்ப அவுட்டேட் ஸ்லோவாக இருக்குது. ஸோ நான் போயிட்டு மிஷினோட கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட கொஞ்சம் பெரிய மிஷின்ஸ் நான் ஆட் பண்ணிவிட்டு அதில் நான் டிப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாஸ் பண்ணி நான் புதுசாக வந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸிஸ்டிங் இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம டெர்மினேட் பண்ணியாச்சு. நியூ இன்ஸ்டன்ஸ் T2 மீடியம் சொல்லிட்டு கொஞ்சம் ஹை கான்ஃபிகரேஷன்ஸாகவே நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மிஷினில் நான் ஆஸ் யூஷுவல் அந்த ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது டாக்கர் இன்ஸ்டால் பண்ணுறது ரெண்டுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மிஷினில் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி பாஸ் பண்ணி வச்சுருந்தோமோ அந்த ஸ்டேஜஸ்லேருந்து திருப்பி நியூ பில்டாக உனக்கு கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து இந்த மிஷினில் அதாவது இந்த EC2ல டாக்கரும் இருக்குது ஜென்கின்ஸும் இருக்குது. ஸோ அதனால் ப்ராப்பராக உங்களுக்கு வந்து பில்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ கொடுத்துட்டு கன்சோல் அவுட்புட் கொடுக்குறேன். இப்போ என்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள். இப்போ இந்த மிஷினில் டாக்கரும் இருக்குது ஜென்கின்ஸும் இருக்குது. வந்து என்ன எரர் அடிச்சதுன்னா டாக்கர் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி எரர் அடிச்சு. இப்போ அந்த எரர் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இப்போ இது வந்து சம்திங் டிஃப்ரெண்ட்டாக ஒரு எரர் வந்திருக்கு. ஸோ இந்த எரர் பாருங்கள். இதை உங்களுக்கே சால்வ் பண்ண தெரிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள் டாக்கர் ஃபைல் அதனால் ஓப்பன் பண்ண முடியலன்னு சொல்லி வருது. அப்படின்னா நீங்கள் வச்சிருக்கிற ஒர்க் ஸ்பேஸ் பார்க்கணும். இப்போ நம்ம வச்சிருக்கிற ஒர்க் ஸ்பேஸ் இந்த டெவாப்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே தான் இந்த டாக்கர் ஃபைல் இருக்குது. அப்போது நம்மளோட இங்கே ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் பாருங்கள். நான் அகைன் இதை வந்து டூப்ளிகேட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே அகைன் பேக் போயிட்டு இந்த கான்ஃபிகர் ஸ்டெப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி கால் ஆகுதுன்னா உங்களோட டெவாப்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த ஃபோல்டர் இங்கே குளோனாக இருக்குது. இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் உங்கள் ஃபைல்ஸை வந்து நீங்கள் டாக்கர் ஃபைல் இருக்குது. அதாவது இப்போ இங்கே போய் ஒர்க் ஸ்பேஸ் போங்க. இந்த ஒர்க் ஸ்பேஸில் டெமோக்குள்ளே இந்த டெவாப்ஸ்குள்ளே தான் உங்கள் ஃபைல்ஸ் இருக்குது. அப்போ நம்ம CD கொடுத்து இந்த ஃபோல்டருக்குள்ளே மூவ் பண்ணணும். அதுக்குள்ளே தான் அந்த ஃபைல் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த லைனுக்கு முன்னாடி CD கொடுத்து டெவாப்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஃபோல்டரை நம்ம மீன் பண்ணோம். அப்போ என்ன ஆகும்னா இந்த ஃபோல்டர்லேருந்து இந்த ஃபோல்டருக்கு ஸ்விட்ச் ஆகிடும். ஸ்விட்ச் ஆனதுக்கப்புறம் இங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஈஸியாக விசிபிளாக இருக்கும். ஸோ டாக்கர் ஃபைல் அங்கே தான் இருக்குது. இந்த ஃபோல்டருக்குள்ளே போனதுக்கப்புறம் டாக்கர் ஃபைல் இருக்கும். இப்போ உங்களால் இந்த பைப்லைன் ரீட் ஆக முடியும். ஸோ கொடுத்தாச்சு. இப்போ சேவ் பண்ணிவிட்டு அகைன் பில்ட்னோ கொடுப்போம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்ன இவ்வளோ நேரம் ஆகுது? ஓகே பில்ட் ஆகுது. ஸோ கிளிக் பண்ணிக்கிறேன். கன்சோல் அவுட்புட் பாருங்கள். என்னென்னு சொல்லிட்டு லைவாக உங்களுக்கு அந்த அவுட்புட் எல்லாமே வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். T2 மீடியம் போனதுக்கப்புறம் கூட பேஜஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. நீங்கள் அதை விட கொஞ்சம் ஹை கான்ஃபிகரேஷன்ஸ் மிஷின்ஸ் வந்து நீங்கள்
ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் ரியல் டைம் போகும்போது கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். நம்ம டெமோ பர்பஸ்க்காக காஸ்ட் ஓரியன்டடுக்காக நம்ம சின்ன மிஷின்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள், நீங்கள் வச்சிருக்கிற டாக்கர் இமேஜஸ் எப்படி இது பில்ட் ஆயிருக்கு, இந்த டாக்கர் இமேஜஸ் எப்படி பில்ட் ஆயிருக்கு அப்படின்லாம் தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் டாக்கருக்கான கம்ப்ளீட் சீரீஸுமே வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். இந்த சீரீஸை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அதே மாதிரி கிட்டோட சீரீஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ கிட்டோட சீரீஸும் கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி AWS ஏதாவது லேர்ன் பண்ணோம் அப்படின்னா AWSக்கான கம்ப்ளீட் வீடியோஸ் ஃப்ரம் த ஸ்க்ராச் நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்கணும், அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு எண்ட் டு எண்ட் எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு க்ளவுட் இன்ஜினியருக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கான எல்லா சீரீஸுமே இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இந்த ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து டாக்கர் இமேஜ் பில்ட் ஆயிடுச்சு. ஃபைனலாக சக்ஸஸ் வந்துடுச்சு. சக்ஸஸ் இது எப்படி மீன் பண்ணுது அப்படின்னா, என்னோட அப்ளிகேஷன் என்னோட GitHubல நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஹோஸ்ட் பண்ண இது வந்து ஒரு அப்ளிகேஷன் மாதிரி நினச்சிக்கோங்க. ஒரு அப்ளிகேஷன் டீம் கோடை வந்து GitHubல போட்டு வச்சிருக்காங்க. அந்த கோடை நான் இங்கே க்ளோன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இமேஜை பில்ட் பண்ணி கண்டெய்னரில் சக்ஸஸ் ஆயிருக்கு. இப்போ இதோட அவுட்புட் எப்படி பார்க்கணும், சேம் அதே மாதிரி தான். என்னோட போர்ட் வந்து 8090 ரன் ஆயிருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே EC2ல தான் ரன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இந்த ஐபியை காப்பி பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் ஹிட் பண்ணிக்கோங்க. ஹிட் பண்ணிட்டு சாரி 8050 8090 சொல்லிட்டு நம்மளோட அப்ளிகேஷன் ரன் பண்ணியிருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் என்ன வச்சுருக்கீங்களோ அது உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் அவுட்புட் ஷோப் ஆகி வரும். ஸோ நான் வந்து ஒரு க்ளவுட் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு நேம் வச்சுருக்கேன். ஸோ அதனால் இது ஷோப் ஆகி வருது. இதை நான் உங்களுக்கு வெரிஃபை பண்ண அப்படின்னா என்னோட கோட்லேயே போய் பார்த்தீங்க அப்படின்னா நான் க்ளவுட் ரெஸ்டாரண்ட் சொல்லி தான் கால் அவுட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒர்க் ஆகுது. இதுதான் அந்த கிளைண்ட் க்ளவுட் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு ஹெட்டிங், அதில் மெனு, ரிசர்வ் டேபிள், அபவுட், கான்டாக்ட், இந்த 4 விஷயம் தான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். மெனு, ரிசர்வ் டேபிள், கான்டாக்ட். ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒர்க் ஆகுது. இப்படி தான் வந்து நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன்ஸை டிப்ளாய் பண்ணணும். இதுதான் வந்து ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸில் தான் இருக்கும். சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெவ்ஸ் ஓட கம்ப்ளீட் சீரிஸ் லேர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் குயிக்காகவே வந்து டெவ்ஸ் இன்ஜினியர்ஸாக ஜாப் சர்ச் பண்ணி ஜாயின் ஆகிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.